Hi friends, welcome to Sugi Mega Kitchen. இன்னைக்கு நாங்க DMart க்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படினு ஒரு ஈவினிங் டைம்ல தான் போறோம். இங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குறதுனால நமக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால DMart எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வச்சிருந்தாங்க. பாத்திரங்கள், குக்வேர் இதெல்லாம் கூட இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமா இருந்தது. அதனால நான் வீடியோ எடுக்கிறத அப்படியே விட்டுட்டேன். தோசைக்கல், குழிப்பணியார சட்டி, புட்டு மேக்கர், ஆப்ப சட்டி, அப்புறம் விதவிதமான டீ கப்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் முதற்கொண்டு எல்லா தேவையான பொருட்களுமே அங்கே இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கலர் கலரான பொருட்கள் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் அந்த நாள் போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் வரும்போதே நைட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா பொருளையும் எடுத்து மேலே வச்சு செக் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதில் வந்து பேக்கெட்டில் உள்ள ஐட்டங்கள் மட்டும் மேலே தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நூடுல்ஸ் இருக்குது. நமக்கு எப்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் நூடுல்ஸை சாப்பிடணும் அப்படின்னு, அந்த டைமில் செஞ்சு சாப்பிட்றதுக்காக. அப்புறம் உப்பு, கடலைப்பருப்பு, நேந்திரங்காய் சிப்ஸு, டீ குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்காக எண்ணெய் இருக்குது. எண்ணெய் 2 லிட்டர் வாங்கியிருக்கிறேன், போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து அரை கிலோ 110 ரூபா. அடுத்து வந்து இது டேட்ஸ். இந்த டேட்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. நல்லா ட்ரையாக இருக்கிறது தான் ஒரிஜினல் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. சில பேரிச்சப்பழம் இன்னும் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு சர்க்கரை பாகில் கலந்து வைப்பாங்க. ஆனால் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா ட்ரையாக இருக்கிற டேட்ஸு இதுதான் ஒரிஜினலாக இருக்கிறது. அடுத்து புளி வந்து அரை கிலோ 135 ரூபா. அப்புறம் மசாலா ஐட்டங்கள் தான், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் தூள். இதெல்லாம் சாம்பார் தூள் வந்து சக்தி சாம்பார் தூள் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பாதாம். இதை மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் ஆக்கி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் கூட வேணால் போட்டுக்கலாம். ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் அப்பளம், அப்புறம் பாத்திரம் தேய்க்க சோப்பு, துணி துவைக்கிறது, குளிக்கிறதுக்கான சோப்பு, இந்த சோப் ஐட்டங்கள் வாங்கியிருக்கு. அடுத்து அதில் வந்து பெப்பர் இருக்குது. தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிறதுக்கான தேங்காய் எண்ணெய். பெப்பர் வந்து முழு பெப்பர், நல்லா முழுசாக இருக்கிறத அரைச்சி நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே முழு பெப்பர் தான் வாங்குறது. இது பிஸ்கட், எப்போது டீ குடிக்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்காக. அடுத்து வந்து ஹார்லிக்ஸ்லேயே சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்தது. இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. டீ தூளும் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பெருங்காய பொடி. இது வந்து பருப்பு குழம்புக்கெல்லாம் நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கு தான். மைசூர் சாண்டல் சோப்பு. இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக வாங்கியிருக்கிறேன். அடுத்து இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் லூஸில் இருந்தது. இது நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அதை வந்து எடுத்து போட்டு அவங்கக்கிட்ட அளக்கிறதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். நல்லா மெஷர் பண்ணி அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அந்த மாதிரி எடுத்தது தான். கொண்டைக்கடலை, நிலக்கடலை, பொட்டுக்கடலை சட்னி வைக்கிறதுக்காக. அப்புறம் இது வந்து பச்சைப்பயிறு, உளுந்து, கடலைப்பருப்பும் எடுத்துருக்கிறேன், துவரம்பருப்பும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பாசிப்பருப்பு, அது பொங்கல் செய்யலாம், பாயாசம் செய்யலாம், அப்புறம் கேசரி கூட செய்யலாம். அது நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்துருந்தது. இன்னும் வேறு இதில் சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரை நம்ம டீக்கும் சேர்த்துக்கலாம், பாயாசத்துக்கும் சேர்த்துக்கலாம். இது தவிர ரவை, அரிசி, பருப்பு அது வந்து தனியாக இருக்குது. இது டீ காஃபிக்கு போடுறதுக்கான சர்க்கரை. இது தவிர கோதுமை மாவும் லூஸில் எடுத்து வச்சுருந்தோம், அது வந்து தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நைட்டு வந்து இது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டேன், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் வந்து வீடு துடைக்கிறதுக்கான இந்த லிக்விட், அப்புறம் சோப்பு, எண்ணெய், இந்த ஐட்டங்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் அங்கே இருக்கும். அதனால் அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டேன். மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி பக்கெட்டில் போட்டு அப்படியே வச்சாச்சு, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. மார்னிங் இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட ஆரம்பித்தாச்சு. இது எல்லா பொருளுமே ஒரே நேரத்தில் தீர்ந்து போச்சு. ஏன்னா ஒரே நேரத்தில் வாங்குறதுனால தீரும் போதும் அது வந்து ஒரே நேரத்தில் தான் தீருது. கடைசி அந்த பாக்ஸில் வந்து பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, பருப்பு, உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து அடை தோசைக்கு போட்டுட்டேன். அதனால் இந்த பாக்ஸ் எல்லாம் மொத்தமாக ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நிறச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டீ தான் முக்கியம். அதனால் சர்க்கரையும் டீ தூளும் வந்து போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பண்ணலாம். இப்படி ஒரே நேரத்தில் பொருள் வாங்குறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து டெய்லி கடைக்கு போக வேண்டாம்.
கடைக்கு அடிக்கடி போனோம் அப்படின்னா கடையிலேருந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஸோ நமக்கு தேவையில்லையோ இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். அதே ஒரு தடவை நம்ம கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கும்போது நமக்கு தேவைகள் நிறைய இருக்கும். ஸோ இருக்கிற பணத்தில் முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் முதல்ல வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால தேவையில்லாத பொருள் எதையும் நம்ம வாங்க மாட்டோம். அடிக்கடி கடைக்கு போகாமல் இருக்கிறதுனால நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம், வீட்லேயும் எப்பவும் பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும். இனி அடுத்த மாதம் தான் நம்ம கடைக்கு போவோம் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே மேனேஜ் பண்ணிப்போம். பருப்பு வந்து அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பாக சாம்பார் அப்புறம் பருப்பு குழம்பு வந்து அடிக்கடி வைப்போம். ஸோ அதனால் அதை மட்டும் ஒரு பெரிய டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த டப்பா வந்து கரெக்டாக 1 கிலோ பிடிக்குது. பருப்புமே கரெக்டாக 1 கிலோ தான் வாங்கியிருக்கிறோம். அடுத்து இந்த முறை ரவை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம். ரவையில் வந்து நமக்கு ரவை தோசை செய்யலாம், அப்புறம் உப்புமா செய்யலாம், ரவை கேசரி செய்யலாம். ரவை தோசை வீட்டில் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ரவை வந்து எப்படியும் காலி பண்ணிடலாம். இந்த ரவை வந்து இப்படியே வைக்கக்கூடாது. நிறைய இருந்தது அப்படின்னா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஸோ நாளைக்கு எடுத்து மறுபடியும் இந்த ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு பாக்ஸில் போட்டு வைக்கணும். ரவை கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் கேசரி செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். பொதுவாக அந்த மாதிரி கடைக்கு போகும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறது லிஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டுமே கவனத்தில் வச்சு பொருள் எடுக்கும்போது நமக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் நம்ம எடுப்போம். லிஸ்ட் இல்லை அப்படின்னா மற்றவங்க வாங்குறத பார்த்து நம்ம அந்த பொருட்களையும் வாங்க ஆரம்பிப்போம். நமக்கு தேவையில்லாத பொருட்களையும் வாங்க ஆரம்பிப்போம். இப்படி வேறு பொருட்களில் கவனம் வைக்கும்போது நம்ம என்ன பொருள் வாங்க வந்தோம் அப்படிங்கிறது கூட சில நேரங்களில் மறந்து போகும். அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொருள் தீரும்போது ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா கடைசியாக கடைக்கு போகும்போது அந்த பேப்பரை நம்ம தூக்கிட்டு போயிடலாம். கடைக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த பொருளெல்லாம் கொண்டு வரதுக்கான பை எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைனா மறுபடியும் நம்ம வந்து பை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். வீட்டில் வேறு நமக்கு நிறைய பை இருக்கும். இதில் விலை கொடுத்து வேறு வாங்கிட்டு வருவோம். அது வந்து தேவையில்லாதது. இந்த மாதிரி பொருட்கள் வந்து லூஸில் எடுக்கும்போது நமக்கு ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். இப்போ பேக்கெட்டில் இருக்கிற பொருட்களை நம்ம தேடி எடுக்கும்போது அந்த பிராண்டுக்குன்னு ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பாங்க. நம்ம லூஸில் எடுக்கும்போது அதே பொருள் நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும். பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான அப்படி ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. இது வந்து பச்சை பயிறு நம்ம வந்து முளை கட்டி சாப்பிடலாம், அடை தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக அவிச்சு சாப்பிடலாம். நல்ல சத்தான ஒரு பயிறு இது. பச்சை பயிரில் தோசையும் செய்யலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை அவிச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அடுத்து வந்து நிலக்கடலை ஒரு நல்ல சத்தான ஒரு பொருள். நிலக்கடலை நமக்கு அவிக்கலாம். நிலக்கடலையில் புளிக்குழம்பு கூட வைப்பாங்க. வறுத்து சாப்பிடலாம், சட்னியில் சேர்த்துக்கலாம். குருமா செய்யும்போது தேங்காய் கூட சேர்த்து போட்டு அரைக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. அடை தோசைக்கு ஊறப்படும் போது இந்த நிலக்கடலையும் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தோசை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கொண்டைக்கடலையும் வாங்கியிருக்கிறேன். அதுவும் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம், குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடலாம். இதனால நிலக்கடலை, கொண்டைக்கடலை இதெல்லாம் வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இந்த 4 பாக்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது இருக்கிறது எல்லாத்தையும் நான் பிரித்து பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். அடுத்து அரிசி, பருப்பு, கோதுமை இதுதான் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. அது எல்லாத்தையும் அது பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ மீதி வந்து உப்பு, புளி போடுறதுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து கழுவி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் தான் இருந்தது. ஒரு 2-3 நாளைக்கு சமைக்கிற அளவுக்கு தான் உப்பு, புளி எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு எல்லாம் கழுவி வச்சாச்சு. நல்லா காஞ்சதும் தொடச்சிட்டு உப்பு, புளி 2மே போட்டு வச்சுட்டேன். மீதி இருக்கிற புளியும் உப்பும் பக்கெட்டில் தான் வைக்க போகிறேன். இது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து இனி மசாலா எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே அது பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸுமே நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா மசாலாவும் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியாக டப்பாலாம் திறக்க வேண்டாம். இந்த ஒரு இதை எடுத்தால் போதும். ஸோ மசாலா எல்லாமே இதிலே இருக்கும். இதையும் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கினது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.